கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த சமூகத்திலே, இந்த நாட்டிலே, ஏன் இந்த உலக அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு விவாகரத்து என்பது மலிவாகி போய்விட்டது. எதற்கு குடும்பத்திலே ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை என்றால் கூட கணவன் மனைவி பிரிந்து விடுவது, உடனே நீதிமன்றத்துக்கு செல்வது, விவாகரத்தை கேட்பது, விவாகரத்தை பெற்றுக்கொள்வது என்று இது உலக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் விவிலியம் என்ன சொல்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார், விவாகரத்து என்பது விபச்சாரத்துக்கு சமமான ஒரு பாவம் என்று. பழைய ஏற்பாட்டு கால நூல்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு கால நூல்களும் இதைத்தான் சொல்லுகின்றன. விவாகரத்து என்பது ஒரு விபச்சாரத்துக்கு சமமான பாவம் என்பது. ஆகவே விவாகரத்து ஒரு பாவம் என்பதை உணராமல் தான் இன்று கிறிஸ்தவர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள் அனைவரும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், குடும்பத்திலே பிரச்சினைக்கு உள்ளானவர்கள் விவாகரத்துக்காக செல்லுகின்றார்கள், விவாகரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளால் விவாகரத்து ஏற்புடையதா இல்லையா என்பதை. கடவுள் எந்த நேரத்திலையும் விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில திருச்சபையை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், விவாகரத்து நடப்பது ஒருவேளை அது தேவ சித்தமாக இருக்கலாம் என்று. இறைவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தேவ சித்தத்துக்கு எதிராக இருப்பதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் அழகாக சொல்லுகின்றது, விவிலியம் அழகாக சொல்லுகின்றது, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகலாம், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று. ஆகவே இந்த விண்ணும் மண்ணும், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வேதாகமத்தில் விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள். கடவுளுடைய வார்த்தைகள் தான் இந்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு எதிராக ஒருபோதும் தேவனுடைய சித்தம் இருக்காது. கடவுளுடைய திருவுளம் இந்த இறைவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக ஒருபோதும் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த விவாகரத்து என்பது மக்கள்தான் அறியாமையினால் செய்கின்றார்கள் என்றால் இது பாவம் என்பதை கண்டித்து உணர்த்துவதற்கு இன்றைக்கு அனைவருமே தயங்குகின்றார்கள். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கத்தோலிக்க திருச்சபைகள் இன்றைக்கு விவாகரத்தை அங்கீகரிப்பதில்லை. விவாகரத்தை பெற்றுவிட்டு மறுமணம் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே இன்றைக்கு உறுப்பினர் அந்தஸ்தை கொடுப்பதில்லை. ஆனால் மற்றுள்ள திருச்சபைகளை பாருங்கள், அவர்கள் விவாகரத்தை ஆதரிக்கின்றார்கள், மறுமணத்தை ஆதரிக்கின்றார்கள். ஏன், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய பல சபை தலைவர்கள், அதாவது சபையினுடைய ஊழியர்கள், அவர்கள் ஒன்று கூடிய விவாகரத்துக்காக முயற்சி செய்கின்றார்கள். எனக்கு அழகாக தெரியும், பல எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும். பெயர் குறிப்பிட்டு வர பல ஆவிக்குரிய ஊழியர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். விவாகரத்திலே அவர்கள் முயற்சி மேற்கொண்டது, பிரித்து வைத்தது, கணவன் மனைவி பிரச்சனை நிமித்தம் பிரித்து வைத்தது கூட எங்களால் பெயர் சொல்லி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டிய ஊழியக்காரர்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்தாமல் அந்த பாவத்தை தங்கள் சபைகளிலே அனுமதிக்கின்றார்கள். இதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதே போல மறுமணம் செய்து வைப்பது, மறுமணம் செய்து வைக்க திருச்சபையில் இடமில்லை. விவிலியத்திலே எந்த இடத்திலையும் மறுமணம் செய்து வையுங்கள் என்று எந்த ஆசாரியனுக்கும் எந்த ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள் இன்றைக்கு மறுமணத்தை நடத்தி வைக்கின்றன. என்னால் பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அவர்கள் மறுமணத்தை செய்து வைப்பதை. ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த விவாகரத்து விஷயத்தில். அதே போல பல பிரிவினை சபைகள் இன்றைக்கு விவாகரத்து விஷயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் என்றால் திருச்சபையிலிருந்து அவர்களை ஒதுக்கிவிடுங்கள், அவர்களுக்கு உறுப்பினர் அந்தஸ்தை கொடுக்காதீர்கள். அப்பொழுது இந்த சமூகத்திலே விவாகரத்து குறையும். ஏனென்றால் விவாகரத்தை ஆண்டவர் எதிர்க்கின்றார், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவாகரத்தை ஆண்டவர் ஆதரிக்கவில்லை, ஒருபோதும் அவர் விவாகரத்தை ஆதரிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கடவுள் இந்த உலகை படைத்து மனிதனை படைக்கும் பொழுதே அவனை எப்படி படைக்கின்றார் என்றால் குடும்பமாய் படைக்கின்றார். கணவன் மனைவியாகத்தான் படைக்கின்றார், தனியாக படைக்கவில்லை. அப்படி படைக்கும் பொழுது ஒரு ஆண் ஒரு பெண் என்று தான் படைக்கின்றார். ஒரு ஆணுக்கு பல பெண்கள் என்று அவர் படைக்கவில்லை. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்று தான் அவர் படைக்கின்றார். ஆக அவருடைய படைப்பின் முதல் நோக்கமே குடும்ப வாழ்வு. அந்த கடவுள் படைத்த அந்த குடும்ப வாழ்வை உடைப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பலரும் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அலகையினால் தூண்டப்பட்டு பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து இந்த விவாகரத்துக்கு நாம் உடன்பட்டு நிற்கின்றோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த விவாகரத்தை ஆண்டவர் எதிர்க்கின்றார். இது விபச்சாரத்துக்கு சமமான பாவம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இது போன்ற செயல்களிலே ஈடுபடுவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. பாருங்கள், கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்கின்றது என்று தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 19:4 இவ்வாறு சொல்லுகின்றது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று இயேசு கேட்டார். பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இப்போ இந்த படைப்பின் தொடக்கம், மனிதனை இந்த உலகிலே கடவுள் படைக்கும் பொழுது அந்த படைப்பினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆதியாகமம் 1:27, மத்தேயு 19:4, மார்க் 10:6. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதைத்தான் இந்த 3 அதிகாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தொடக்க நூல் 1:27, மத்தேயு 19:4, மார்க் 10:6. மத்தேயு 19:4 மார்க் 10:6 சொல்வது மனிதர் அல்ல, கடவுள் சொல்லுகிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், படைப்பின் தொடக்கத்திலேயே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலகில் மனிதன் படைக்கப்படும் பொழுது அவனை ஒரு குடும்பமாக, கணவன் மனைவியாகத்தான் கடவுள் படைத்திருக்கின்றார். எதற்காக என்றால் குடும்ப வாழ்வை இந்த உலகிலே மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய சித்தம் எது என்பதை அறிந்து அதன்படி தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தனியாக படைக்காமல் ஆணும் பெண்ணுமாக படைத்து ஒரு குடும்பமாய் கணவன் மனைவியாக படைத்தார் என்று இன்றைக்கு விவிலியம் சொல்லுகின்றது. ஆகவே இது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒண்டித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய இறைவார்த்தைகளை படித்து பாருங்கள். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அதற்கு அடுத்தபடியாக மார்க் 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். மார்க் 10, 7, 8, 9 படித்து பாருங்கள். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றான். இவை எங்கே சொல்லப்படுகின்றது? படைப்பினுடைய தொடக்கத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படைப்பை பற்றி சொல்லுகின்றது, படைப்பினுடைய வரலாறை சுட்டி காட்டுகின்றது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே படைப்பு, மனித படைப்பு எப்படி இருந்தது, ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் படைக்கப்பட்ட அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 24 சொல்லப்படுகின்றது. கணவன் தன் தாய் தந்தையை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான்,
சொல்லுகிறான், இனி அவர்கள் இருவர் அல்ல, இருவரும் ஒருவரே. ஆகவே இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்லப்படுகின்றது. இது மத்தேயு மற்றும் மார்க். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5, 6, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய இறைவார்த்தைகளை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இன்று நாம் என்ன செய்கின்றோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ஆலயத்தில் திருமணம் நடக்கின்றது என்றால் அங்கே நடக்கக்கூடிய திருமணத்தை நடத்தி வைப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடவுள் முன்னிலையிலே அங்கே திருமணம் நடக்கின்றது. அவர்கள் கணவன் மனைவியாக ஒரு ஆணையும் பெண்ணையும் அங்கே இணைத்து வைப்பவர் கடவுள். ஆகவே கடவுள் இணைத்த ஒருவரை இன்று யார் பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? மனிதர் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அதிகாரம் இல்லை. இதைத்தான் மத்தேயு 19, 5, 6, மார்க் 10, 7, 8, 9 சொல்லுகின்றது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. ஆகவே திருமணம் என்ற உடன்படிக்கையிலே ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைப்பது கடவுள். அப்படி கடவுள் இணைத்த ஒரு குடும்பத்தை இன்னைக்கு பிரச்சனைகள் வந்தவுடனே மனிதன் பிரிக்கின்றான். ஆகவே அந்த செயலை நீங்கள் செய்யாதீர்கள் என்றுதான் திருச்சபை இன்றைக்கு சுட்டி காட்டுகின்றது, விவிலியமும் இன்றைக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு வேதனையான விஷயம் என்னவென்றால், வேதாகமத்தை விவிலியத்தை கையிலே எடுத்துக்கொண்டு மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்களே கடவுள் இணைத்த திருமணத்தை, கடவுள் இணைத்த கணவனையும் மனைவியையும் ஆலயத்துக்குள்ளே வைத்தே பிரிக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான நிகழ்வு. எனக்கு அழகாக தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய வாழ்வு பிரச்சனைக்குள் ஆனது. ஆவிக்குரிய சபையிலே நடைபெற்ற ஒரு திருமணம். அந்த சபையினுடைய பெயரை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. ஆவிக்குரிய ஒரு சபையிலே வைத்து நடைபெற்ற திருமணம். அந்த திருமணம் அங்கே கடவுள் முன்னிலையில் கணவன் மனைவியாக இருவரும் இணைக்கப்பட்டார்கள். திருமணம் முடிந்து கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை வருகின்றது. உடனே பெண் வீட்டார் வந்து இவனோடு வாழ்வதற்கு என் மகளுக்கு விருப்பமில்லை என்று சொல்லுகின்றார்கள். அங்கே பிரச்சனை உருவாகின்றது. அந்த நேரத்தில் இரு வீட்டாருடைய ஆவிக்குரிய சபையினுடைய போதகர்கள் வருகின்றார்கள். வந்து அவர்கள் வீட்டில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் கூட பரவாயில்லை. அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஆலயத்துக்குள்ளே சென்று எந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்றார்களோ அந்த இடத்திலே கொண்டு சென்று உட்கார வைத்து இரு வீட்டாரையும் உட்கார வைத்து வேறு யாரையும் அனுமதிக்காமல் 2 போதகர்களும் அமர்ந்து அந்த 2 வீட்டாரும் அமர்ந்து பேசுகின்றார்கள். பேசி முடிவில் என்ன செய்கின்றார்கள்? இருவரையும் பிரிக்கின்றார்கள். அவர்கள் கடவுளை ஆராதிக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கூடி பேச வேண்டியது பிரச்சனையை தீர்க்குவதற்காக. ஆனால் இங்கே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பேசி கணவனையும் மனைவியும் பிரித்து விட்டு இனி உங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்று சொல்லி அனுப்பி விடுகின்றார்கள், எழுதி வைக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு திருச்சபைகளில் நடக்கக்கூடியது இதுதான். இன்றைக்கு சபைகள் இதை அங்கீகரிக்க கூடாது. என்னால் இதை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு விவாகரத்தை அனுமதிக்கின்றன. இது மிகப்பெரிய பாவம் என்பதை பின்னால் வருகின்ற வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இதை ஊழியக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், போதகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஊழியக்காரருக்கும் எந்த ஒரு போதகருக்கும் விவாகரத்தை செய்து வைப்பதற்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அதை வேதாகமம் கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் எந்த ஒரு போதகருக்கும் மறுமணம் செய்து வைக்க, இரண்டாவது திருமணம் செய்து வைக்க உரிமை இல்லை. அந்த அதிகாரத்தை வேதாகமம் கொடுக்கவில்லை, கடவுள் கொடுக்கவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விவாகரத்து என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரத்துக்கு சமமான பாவம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்க, ஒருவன் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறி. இன்றைக்கு ஒருவன் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, மனைவியை அடைகிறவன் நலமடைவான், அவன் ஆண்டவரது நல்லாசியையும் பெறுவான். ஆகவே ஒருவனுக்கு மனைவி ஏன் தேவை? இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகின்றது. மனைவியை அடைகிறவன் நலமடைவான், சுகமடைவான், குணமடைவான், அவன் ஆண்டவரது நல்லாசியை பெறுவான். ஆக நீ ஆண்டவருடைய நல்லாசியை பெற வேண்டும் என்றால் உனக்கு மனைவி வேண்டும். நீ தனியாக வாழக்கூடாது, நீ குடும்பமாய் வாழ வேண்டும், கணவன் மனைவியை இணைந்து வாழ வேண்டும். ஆகவே தான் உனக்கு குடும்ப வாழ்விலே மனைவி என்பவள் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றாள். ஆகவே மனைவியை நீ பெற்றுவிட்டால், உன் வாழ்க்கையிலே நீ மனைவியை பெற்று குடும்ப வாழ்க்கை அமைத்து விட்டால் உன் வாழ்வு நலமடைகின்றது. ஆண்டவருடைய ஆசி உனக்கு கிடைக்கின்றது. ஆண்டவருடைய ஆசி, அந்த ஆசி தான் திருமணம் என்கிற ஆசி. அந்த ஆசியின் பல ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், மனைவியை அடைகிறவன் நலமடைவான், அவன் ஆண்டவரது நல்லாசியை பெறான். ஆகவே தான் உனக்கு மனைவி என்பவள் முக்கியம், உனக்கு குடும்ப வாழ்வு என்பது முக்கியம், மனைவிக்கு கணவன் முக்கியம்,
கணவனுக்கு மனைவி முக்கியம் என்பதை தான் இந்த வசனம் உணர்த்துகின்றது. ஆகவே தான் திருமணம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏன் குடும்பத்திலே விவாகரத்து, இன்றைக்கு ஏன் குடும்பத்திலே பிரச்சனை, இதையும் நீதிமொழிகள் சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நீதிமொழிகள் 18:1 இவ்வாறு சொல்லுகிறது: பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார், பிறர் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும். ஏன் குடும்ப வாழ்விலே பிரச்சனை, ஏன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை? நீதிமொழிகள் 18:1 அழகாக சொல்லுகிறது: பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார். குடும்ப வாழ்வு என்று வரும் பொழுது அங்கே தன்னலம் அல்ல பார்க்கப்பட வேண்டியது, பொதுநலம். குடும்ப வாழ்வு என்று வரும் பொழுது கணவன் மனைவியையும் பிள்ளைகளுடைய நலத்தை நாட வேண்டும். கணவனுடைய நலத்தை அல்ல நாட வேண்டியது. குடும்ப வாழ்வு என்று வரும் பொழுது மனைவியினுடைய நலத்தை அல்ல நாட வேண்டியது, கணவன் மற்றும் பிள்ளைகளுடைய நலத்தை தான் நாட வேண்டும். ஆகவே அங்கு பார்க்க வேண்டியது தன்னலம் அல்ல, பொதுநலம். ஆக எப்பொழுது நீ குடும்ப வாழ்விலே உன் நலத்தை புறக்கணித்து விட்டு தன் கணவன் அல்லது மனைவி பிள்ளைகளுடைய நலத்தை பேணுகின்றாயோ அந்த இடத்திலே அங்கே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக எப்பொழுது தன்னலம் வருகின்றதோ அந்த இடத்திலே ஒத்து வாழாத ஒரு நிலைமை, பிறரோடு ஒத்து வாழ முடியாத ஒரு நிலைமை, ஒரு பிரச்சனை உருவாகின்றது. ஆகவே தான் குடும்பத்திலே பிரச்சனைகள் உருவாகின்றது. அன்புக்குரிய கணவனே மனைவியே இதை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனை வருகின்றது என்றால் தன்னலத்தோடு இருப்பதால் தான் பிரச்சனை. மனைவி கணவன் நலத்தையும் பிள்ளைகள் நலத்தையும் நாடுங்கள். கணவன்மார்கள் மனைவியினுடைய நலத்தையும் பிள்ளைகளுடைய நலத்தையும் நாடுங்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களோடு ஒத்து வாழ முடியும். ஒத்து வாழ முடியாது என்ற நிலைமை நிச்சயம் வராது. இதைத்தான் நீதிமொழிகள் 18:1 சொல்லுகிறது: பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார். நீ உன் நலத்தையே மட்டும் பார்த்து கொண்டிருந்தால், சுயநலத்தையே மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் கணவன் மனைவியையோ பிள்ளைகளையோ நேசிக்க முடியாது. மனைவி கணவனையோ பிள்ளைகளையோ நேசிக்க முடியாது. அந்த நேரத்திலே மனைவி கணவனோட பிள்ளைகளோட ஒத்துப்போக முடியாது. கணவன் மனைவியோட பிள்ளைகளோட ஒத்துப்போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆகவே தன்னலத்தை தவிர்த்து விட்டு பொதுநலத்தை குடும்பத்துக்குள்ளே நாடுங்கள். குடும்பத்திலே பிரச்சனை வராது, பிரிவினைகள் வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விவாகரத்தை ஆண்டவர் ஆதரித்தாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கின்றது. இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் நியாயப்பிரமாணம், திருச்சட்டம் விவாகரத்தை ஆதரித்தது என்று. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திருச்சட்டத்திலே ஆண்டவர் எந்த கட்டளையும் விவாகரத்துக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சட்டத்திலே நியாயப்பிரமாணத்திலே கடவுள் மோசையோடு நீ இப்படி டிவோர்ஸ் பண்றதுக்கு எந்த முகாந்திரமும் கொடுக்கவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வேதாகமம் என்ன சொல்லுகின்றது? இணைச்சட்டம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமல் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பி விடுகிறான். இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அனுப்பி விடு என்று கடவுள் சொல்லவில்லை. முறிவு சீட்டு எழுதி கொடுத்து விட்டு, இல்லைன்னா விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து விட்டு, டிவோர்ஸ் கொடுத்து விட்டு அவளை வீட்டிலேருந்து அனுப்பி விடு அப்படின்னு கடவுள் சொல்லலை. நீ செய்யறதான் அங்கே சொல்லியிருக்கு திருச்சட்டத்தில். அதாவது நியாயப்பிரமாணம், உபாகமம் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்கக்கூடிய அதிகாரம். உபாகமம் இணைச்சட்டம் 24:1 இணைச்சட்டம் என்பது திருச்சட்டத்தை சொல்லக்கூடியது. உபாகமம் என்பது நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் சொல்லக்கூடியது. நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விவாகரத்தை பற்றி? கடவுள் நீ விவாகரத்தை கொடு என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அங்கே என்ன நீ செய்வதை, நீ சமூகத்தில் இஸ்ரேல் மக்கள் சமூகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் அங்கே சொல்லுகின்றார் கடவுள். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமல் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பி விடுகிறான். இதைத்தான் நீ செய்துகிட்டு இருக்க அப்படின்னு தான் கடவுள் சொல்லுறாரே தவிர நீ முறிவு சீட்டு எழுதி கொடுத்து அவளை அனுப்பிவிடு அப்படின்னு கடவுள் சொல்லலை எந்த இடத்துலையும். நீ விடுதலை பத்திரம் கொடுத்து விட்டு அல்லனா அவளுக்கு விவாகரத்து ஆனதுக்கான கடிதம் கொடுத்து விட்டு அவளை வீட்டிலேருந்து அனுப்பிவிடு அப்படின்னு கடவுள் அந்த இடத்த சொல்லலை. நீ இதை செய்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் இது நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்க தவிர இது கடவுள் கொடுத்த கட்டளை அல்ல. வேதாகமத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் கடவுள் கொடுத்த கட்டளை என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை ஒழுங்காக நீங்கள் படித்து பார்க்க வேண்டும், புரிந்து படியுங்கள். அப்பொழுது தெரியும் அங்கே கடவுள் விவாகரத்துக்கு கட்டளை இட்டிருக்கின்றாராக. கடவுள் ஒருபோது விவாகரத்து கட்டளை இடவில்லை. நீ இவ்வாறு உன் குலங்களுக்கிடையே செய்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் கடவுள் அந்த இடத்திலே சொல்லுகின்றார். இன்னும் பாருங்கள், கடவுள் சொல்லவில்லை என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கின்றார். மத்தேயு 19:8 எடுத்து பாருங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது:
அதற்கு அவர், உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. யார் அனுமதி அளித்தார்? கடவுள் அனுமதி கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க. மத்தேயு 19:8 ஆண்டவர் சொல்லுகின்றார், கடவுள் அனுமதி கொடுத்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றாரா? இல்லை, மோசே உங்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்று தான் சொல்லுகின்றார். அதற்கு அவர், உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. கடவுள் மனிதனை படைத்து குடும்பமாய் அவனை உருவாக்கிய பொழுது, குடும்ப வாழ்வை அமைத்து கொடுத்த பொழுது, அன்றிலிருந்து நீ விவாகரத்து செய் என்றோ மனமுறிவு செய் என்றோ கடவுள் அனுமதி கொடுக்கவில்லை. உங்களுடைய செயல்களை முன்னிட்டு நியாய பிரமாணத்திலே மோசே உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றாரே ஒழிய கடவுள் தந்தை கடவுள் அங்கே அனுமதி கொடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி கொடுக்கின்றார் இந்த இடத்திலே. என்ன 19:8 அதற்கு அவர், உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், என் தந்தை கடவுள் உங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. அதைத்தான் அந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது. மார்க் 10:5 எடுத்து பாருங்கள். மார்க் 10:5 இவ்வாறு சொல்லுகின்றது, அதற்கு இயேசு அவரிடம், உங்களின் கடின உள்ளத்தின் பொருட்டே இக்கட்டளையை எழுதி வைத்தார். மார்க் 10:5 எடுத்து பாருங்கள். மார்க் 10:5 இவ்வாறு சொல்லுகின்றது, அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு அவர் இக்கட்டளை எழுதி வைத்தார். அதாவது மார்க் 10:2 படித்து பார்க்க வேண்டும். மார்க் 10:2 படித்து பார்க்கும் பொழுது, பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். பாருங்க, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார். பரிசேயரே சொல்லுகின்றார்கள், ஆண்டவர் சொன்னதாக அங்கு சொல்லவில்லை. 10 மார்க் 10:4 என்ன சொல்லுகின்றது? அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். இங்கு அனுமதி கொடுத்தது மோசே. மோசையோடு பேசிய ஆண்டவர் அல்ல அனுமதி கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 5 ஆண்டவர் பதில் சொல்ல, அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளை எழுதி வைத்தார். அப்படின்னா நீங்க சமூகத்தில் நடக்கதை பார்த்து தான், உங்க நடைமுறையை பார்த்து தான் மோசே இந்த கட்டளை எழுதி வச்சார ஒழிய ஆண்டவர் கொடுத்த கட்டளை அல்ல என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடத்தில் தெளிவுபட சொல்லுகின்றார். பரிசேயர் வந்து கேட்கின்றார்கள், மணவிலக்கு செய்வது முறையா இல்லையா, விவாகரத்து செய்வது முறையா இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மோசே உங்களுக்கு என்ன கட்டளையிட்டார்? தந்தை கடவுள் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டார் என்று அந்த இடத்துல கேட்கவில்லை. மோசே உங்களுக்கு என்ன கட்டளையிட்டார் என்று. மணவிலக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்து மணவிலக்கு செய்யலாம் என்று எழுதி கட்டளையிட்டிருக்கின்றார் மோசே என்று சொல்லுகின்றார்கள். யார்? இஸ்ரேல் மக்கள். பரிசேயர் கூட்டம் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகின்றார், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு, உங்கள் நடத்தையின் பொருட்டு தான் மோசே அவர் எழுதி வைத்தார் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே விவாகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அது ஆண்டவருடைய கட்டளை அல்ல. அது இஸ்ரேல் மக்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு, அவர்களுடைய தவறான நடத்தையின் பொருட்டு மோசையால் எழுதி வைக்கப்பட்ட கட்டளை தான் அந்த கட்டளை. அது தந்தை கடவுள் கொடுத்த கட்டளை அல்ல, ஆண்டவருடைய கட்டளை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விவாகரத்து என்பது ஆண்டவருக்கு எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இணைச்சட்டம் 24 2 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்து பாருங்கள். அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவனுக்கு மனைவி ஆகிறாள். அதாவது 24:1 நான் ஆல்ரெடி படித்து விட்டேன். ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போறால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பி விடுகிறான். அதனை செய்யக்கூடிய செயல் உபாகமம் 24:1 சொல்லப்படுகின்றது. அடுத்து உபாகமம் 24 இணைச்சட்டம் 24 2 முதல் 4 அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறொருவருக்கு மனைவியாகிறாள். இரண்டாம் கணவனும் அவளை வெறுத்து முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அல்லது அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட இரண்டாம் கணவன் இறந்து விடுகின்றான். இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தால் அவளை தள்ளி வைத்த முதல் கணவன் அவளை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏனெனில் அது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை நீ பாவத்துக்கு உள்ளாக்காதே. மிக முக்கியமான வசனம் பாருங்க. 24:1 சொல்லுகின்றார், நீங்கள் முறிவுச்சீட்டை எழுதி கொடுத்து அவளை வீட்டிலேருந்து அனுப்பி விடுறீங்க, டிவோர்ஸ் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகின்றார்? அவள் வீட்டிலேருந்து வெளியே போய் வேறொருவனுக்கு மனைவி ஆகின்றான். இப்படி வேறொருவனுக்கு மனைவியான பிறகு
அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையினால அவங்களும் பிரிஞ்சு விடுறாங்க, இல்லை ஒருவேளை அவன் இறந்து போகின்றான். அப்படி வரும் பொழுது அவள் மீண்டும் கணவனை இழந்து நிற்கின்றாள். அந்த நேரத்தில் முதல் கணவன் மீண்டும் அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுகிறாரு. அப்புறம் என்ன சொல்லுகிறாரு, இது ஆண்டவர் முன்னிலையில் வெறுப்பானதாகும். ஏன்னா 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுங்க, இந்நிலையில் அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தால். அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தால். ஏன் தீட்டுப்பட்டாள்? அவள் பாவத்துக்குள்ளாகிவிட்டாள். ஏன் பாவத்துக்குள்ளாகிவிட்டாள்? கணவனை பிரிந்து இன்னொருவனை திருமணம் செய்து விட்டாலே அவள் தீட்டுப்பட்டு விட்டாள், விபச்சாரி ஆகிவிட்டாள். ஏனென்றால் இன்றைக்கு விபிலியம் அழகாக சொல்லுகின்றது, ஒரு பெண் தன் கணவனோடு கூடிவிட்டு இன்னொருவனோடு கூடினால் அவள் விபச்சாரி. இதைத்தான் வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு பெண் தன் கணவனோடு கூடிய பிறகு வேறொரு ஆணோடு அவள் கூடினால் அவள் விபச்சாரி. இதைத்தான் விபிலியம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அப்படி கற்றுத்தருகின்ற இந்த விபிலியத்தை படிக்கக்கூடிய நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவனை விவாகரத்து செய்துவிட்டு அல்லது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் விவாகரத்து பெற்றுவிட்டு சமூகத்திலே வெளியிலே வந்து வேறொரு நபரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவள் தீட்டுப்பட்டு விடுகின்றாள், விபச்சாரியாகி விடுகின்றாள். அவள் தீட்டுப்பட்டு விட்ட காரணத்தினால அவளை முதல்ல கல்யாணம் பண்ணவன் அவன் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நாட்டை பாவத்துக்குள்ளாக்காதே என்று சொல்லுகின்றான். நான் உனக்கு வாழ கொடுத்திருக்கக்கூடிய உன் நாட்டிலே நீ விவாகரத்து பண்ணி அல்லது மனைவியை பிரிந்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டோ அல்லது கணவனை பிரிந்து விட்டு வேறொரு நபரை நீ திருமணம் செய்து விட்டோ விபச்சாரியாகி விபச்சாரம் செய்து நாட்டை பாவத்துக்குள்ளாக்காதே என்று ஆண்டவர் அந்த இடத்துல எச்சரிக்கின்றாரே ஒழிய ஆண்டவர் அங்கே விவாகரத்தை அனுமதிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசனங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இணைச்சட்டம் 24 1 முதல் 4 வரை ஒழுங்காக படித்து பாருங்கள். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை தெளிவாய் படித்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் ஆண்டவர் அங்கு என்ன சொல்லி இருக்கின்றார் என்று. அவர் உங்களுக்கு விவாகரத்தை அனுமதிக்கவில்லை, நீங்கள் செய்வதை அவ்விடத்திலே சுட்டிக்காட்டி விட்டு தான் சொல்லுகின்றார், இது பாவம், இது பாவம். விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவரை திருமணம் செய்தால் நீ விபச்சாரியாகி விடுகின்றாய், நீ விபச்சாரம் செய்கின்றாய். அப்படி செய்யும் பொழுது நாடு பாவத்துக்குள்ளாகின்றது, நாடு தீட்டுப்படுகின்றது, நீயும் தீட்டுப்படுகின்றாய். இதனால் நாடு சாபத்துக்குள்ளாகின்றது. நாட்டை சாபத்துக்குள்ளாகக்கூடிய பாவத்தை இந்த விவாகரத்தின் மூலம் நீயும் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு இன்றைக்கு ஊழியக்காரர்களும் சபைகளும் கிறிஸ்தவர்களும் உடந்தைகளாய் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் பாருங்க, எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கதை தான் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லி இருக்கின்றது, கணவன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பி செல்வானா? அந்நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? நீ பல காதலர்களோடு விபச்சாரம் செய்தாய், என்னால் உன்னிடம் திரும்பி வர முடியுமா என்கிறார் ஆண்டவர். பாருங்கள், எவ்வளவு பெரிய கேள்வி ஆண்டவர் அந்த இடத்திலே எரேமியா இறைவாக்கினர் மூலம் கேட்கின்றான். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்ல, கணவன் தன் மனைவியை தள்ளிவிட. அப்படின்னா கணவன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறான், இல்லைன்னா மனைவி கணவனை டிவோர்ஸ் பண்ணுகிறவர் அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில். இப்போ டிவோர்ஸ் வாங்கின 2 பேருமே வேற வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. மனைவி வேறொரு நபரை திருமணம் செய்கின்றார், கணவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கின்றார். அப்படி திருமணம் செய்யும் போது அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பி செல்ல முடியுமா? அப்படின்னா நீ உன் கணவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட போய் வாழுற அந்த நேரத்தில் நீ தீட்டுப்பட்டாகி விட்டாயிட்டு இனி உன் கணவன் உங்ககிட்ட திரும்பி வர முடியுமா? ரெண்டாவது, இனி நீ உன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு வேறொரு பெண்ணோட போய் வாழ்கிற, இப்போ நீ தீட்டுப்பட்டாகி விட்டாயிட்டு இப்போ உன் மனைவி உன் கூட திரும்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன கேட்குறாரு, அந்நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? இப்படி நீ செய்தால் நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? கணவன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அந்நாடு தீட்டுப்படுவது, அந்நாடு பாவத்துக்குள்ளாவது, அந்நாடு சாபத்துக்குள்ளாவது உறுதி அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்று கொள்ளை நோய் நாட்டை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு காரணம் விவாகரத்து என்ற சாபம் நம் நாட்டிலே இருப்பதால் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாபம் நாட்டை விட்டு மாறும் பொழுது கொள்ளை நோய் ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு நாட்டை விட்டு மாறி போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பாவத்தை பற்றி கண்டித்து உணர்த்துகிற எல்லா போதகர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், விவாகரத்து என்ற பாவத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பொது மேடையில் கண்டித்து பேசியிருக்கின்றீர்களா? நீங்கள் கண்டித்து பேசியிருந்தால் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசிகள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்வார்களா என்பதை யோசித்து பாருங்கள்.
பாவத்துக்கு வித்திட்டு கொடுப்பதை நாமாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பாவத்தையும் கண்டித்து உணர்த்துகின்ற நாம் விபச்சாரத்துக்கு சமமான விவாகரத்து என்ற பாவத்தை கண்டித்து உணர்த்த தவறி இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனியாவது போதகர்கள் உணர்ந்து கொண்டு இந்த பாவத்தை உணர்த்துங்கள். விவாகரத்து செய்வதால் நாடு தீட்டுக்குள்ளாகின்றது, நாடு சாபத்துக்குள்ளாகின்றது. கடவுள் அழகாக சொல்லுகிறார் எரேமியா 3:1 மீண்டும் சொல்ல, நீ பல காதலர்களோடு விபச்சாரம் செய்தாய். அப்படின்னா நீ உன் கணவனை விட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் போய் வாழ்ற, எத்தனையோ பேரிட சென்று வாழ்ற, இதனால பலரோடு நீ விபச்சாரம் செய்கின்றாய். என்னால் உன்னிடம் திரும்பி வர முடியுமா என்கிறார் ஆண்டவர். உங்ககிட்ட நான் வந்து உனக்கு ஆசை தர முடியுமா அப்படின்னு கேட்க. தீட்டுப்பட்டிருக்க, நாடை தீட்டாக்கி வைத்திருக்கின்றாய், நாட்டை சாபத்துக்குள்ளாக்கி வைத்திருக்கின்றாய், நீ பாவத்துக்குள்ளாகி இருக்கின்றாய், உன்னிடத்தில் நான் எப்படி திரும்பி வர முடியும் என்று ஆண்டவர் கேட்கின்றார். ஆகவே நாட்டை இந்த சாபத்துக்குள்ளாக்கி கொண்டிருப்பது இந்த விவாகரத்து எனும் பாவம். புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவச் செயலை அனைத்து சபை தலைவர்களும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் மனுக்குலம் மீட்படையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு சபை தலைவர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்றால் உடனடியாக சொல்ல, விட்டுவிடு, வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. எப்பேற்பட்ட பாவச் செயலை நீங்கள் தூண்டிவிடுகின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆகவே தான் இதை கண்டிப்போடு எச்சரிக்கின்றேன். என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த பொழுது எத்தனையோ சபை தலைவர்கள் என்னோடு பேசினார்கள். ஆனால் பேசிய சபை தலைவர்கள் சொன்னார்கள், மனைவிக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிடு, உனக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. அவர்களிடத்திலேயெல்லாம் நான் சுட்டிக்காட்டியது வேதாகமம் என்ன சொல்லுகின்றது என்று. இரண்டாவது திருமணத்தை ஒருபோதும் வேதாகமம் அங்கீகரிக்கவில்லை, விவாகரத்தை ஒருபோதும் வேதாகமம் அங்கீகரிக்கவில்லை. ஆகவே நான் அதை செய்ய மாட்டேன் என்று தான் எல்லாரிடமும் பதில் சொன்னேன். ஒரு ஊழியக்காரர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்களே விவாகரத்தை ஆதரிக்கின்றார்கள் என்றால் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்றேன், இந்த வார்த்தையை எரேமியா 3:1 தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். கணவன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவரை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அக்கணவன் அவளிடம் திரும்பி வர முடியுமா? நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? நீ செய்கின்ற விவாகரத்தால் பாதிக்கப்படுவது நீ அல்ல, உன்னுடைய நாடு. உன் நாடு சாபத்துக்குள்ளாகின்றது, நாட்டு மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுகின்றார்கள். நீ பலரோடு விபச்சாரம் செய்கின்ற இதனால். ஆகவே நான் உன்னிடம் திரும்பி வர முடியுமா, உனக்கு ஆசி வழங்க முடியுமா என்று கடவுள் கேட்கின்றார். இன்னும் பாருங்க, மலாக்கி 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை படித்து பாருங்க. மலாக்கி புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்து பாருங்கள். 14 இவ்வாறு சொல்லுகிறது, இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள். காரணம் இதுவே, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்துக்கும் ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. அதாவது மலாக்கி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இவ்வாறு சொல்லுகின்றது, என் பலிபீடத்தின் முன்னால் வந்து கொண்டு அழுகின்றீர்கள், கண்ணீரினால் என் பலிபீடத்தை நனைக்கின்றீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார். 13ஆம் வசனம் மலாக்கி 2ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது, நீங்கள் என் பலிபீடத்தின் முன்னால் வந்து கொண்டு அழுகின்றீர்கள், கண்ணீரால் என் பலிபீடத்தை நனைக்கின்றீர்கள். 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார். காரணம் என்ன? இது காரணம் இதுதான், உனக்கும் உன் மனைவிக்கும் இளமையில் நடந்த திருமணத்துக்கு சாட்சி யாரு? ஆண்டவர். அதாவது உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார். ஆகவே ஆலயங்களிலே நடக்கக்கூடிய திருமணத்துக்கு சாட்சியாய் இருப்பது மனிதர் அல்ல, கடவுள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ உலக போக்கிலான வாழ்விற்காக திருமணம் நடக்கும் பொழுது 2 நபர்களை சாட்சி கையொப்பமிட நாம் அழைக்கின்றோம். உண்மையான கடவுள் முன்னிலை நடக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு சாட்சியாய் இருப்பது கடவுள். ஆலயத்திலே ஒரு திருமணம் நடக்கின்றது என்றால் கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும், சிஎஸ்ஐ திருச்சபைகளாக இருந்தாலும், இசிஐ திருச்சபையாக இருந்தாலும், லூதரன் மிஷன் திருச்சபைகளாக இருந்தாலும், ஆர்த்தோடாக்ஸ் சபைகளாக இருந்தாலும், ஆவிக்குரிய சபைகளாக இருந்தாலும், எந்த சபைக்குள்ளும் ஒரு திருமணம் நடக்கின்றது என்றால் அந்த திருமணத்துக்கு சாட்சியாக இருப்பது மனிதன் அல்ல, ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
அதைத்தான் மலாக்கி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகின்றது. இப்படி ஆண்டவர் முன்னிலையில் நடத்தப்பட்ட திருமணத்துக்கு கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணலாமா, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணலாமா என்று ஆண்டவர் கேட்கின்றார். தொடர்ந்து மலாக்கி 2:15 படித்து பாருங்கள். 2:15 இவ்வாறு சொல்லுகின்றது, உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே, அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ, ஆதலால் எவனும் தன் இளமையில் மறைந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்பதில் கவனமாயிருப்பானாக. ஆக மலாக்கி 2:14 சொல்லுகின்றார், உன் இளமையில் நடந்த திருமணத்துக்கு, உனக்கும் உன் மனைவிக்கும் இடையில் நடந்த திருமணத்துக்கு ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறார், தந்தை கடவுள் சாட்சியாக இருக்கின்றார். 15 என்ன சொல்லுகின்றார், உங்களை ஒன்றாய் இணைத்தவர் அவர் தான், சாட்சியாக இருந்த அந்த கடவுள் தான் உங்கள் திருமணத்தை நடத்தி வைத்து உங்களை ஒன்றாய் இணைத்திருக்கின்றார். எந்த திருச்சபையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த திருச்சபையில் உன் திருமணம் நடந்திருக்கின்றது என்றால் அங்கே சாட்சியாக இருந்தவர் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் உங்களை கணவன் மனைவியாக ஒன்றாக இணைத்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்விற்கு பரிசுத்த ஆவியும் அவர்தான், வாழ்வின் ஆவியும் அவர்தான், உங்களை இணைத்தவர் அவர்தான். ஆகவே நீ மணந்த உன் கணவனுக்கு துரோகம் செய்யாதே, நீ மணந்த உன் மனைவிக்கு துரோகம் செய்யாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். தொடர்ந்து 16 படியுங்கள், மிக முக்கியம். மலாக்கி 2:16 படியுங்கள். ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு கடினமாய் ஆண்டவர் எச்சரிக்கின்றார் என்று பாருங்கள். மலாக்கி இறைவாக்கினர் வழியாக மலாக்கி 2:16 அழகாக சொல்லுகின்றது ஆண்டவருடைய எச்சரிக்கை. ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர். தெரியாதவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். மலாக்கி 2:16 படித்து பாருங்கள். நான் விவாகரத்தை எதிர்க்கிறேன், வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று மலாக்கி 2:16 சொல்லப்பட்டிருக்கின்றது. So the God is against the divorce. கடவுள் டிவோர்ஸை, விவாகரத்தை, மனமுறிவை எதிர்க்கிறார், வெறுக்கிறார். இதைத்தான் மலாக்கி 2:16 சொல்லுகின்றது. மேலும் சொல்லுகின்றார், மனமுறிவு செய்கின்றவன், விவாகரத்து செய்பவன் வன்முறையை மேலாடையை கொண்டு மறைக்கிறான். அப்படின்னா உன் தீமையை மேலாடையை கொண்டு மறைக்கிறாய் என்று சொல்லுகின்றார். உன் பாவத்தை மேலாடையை கொண்டு நீ மறைக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். பாவத்தை மேலாடையை கொண்டு எப்போவாது மறைக்க முடியுமா? முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய தந்தை கடவுள் இவ்விடத்திலே மலாக்கி இறைவாக்கினர் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். மனமுறிவு செய்கின்றவன், விவாகரத்து செய்கின்றவன், டிவோர்ஸ் செய்கிறவன் வன்முறையை, உன் பாவத்தை மேலாடையை கொண்டு மறைத்து விடலாம் என்று நினைக்கின்றால் அது நடக்காது என்கிறார் சேனைகளின் கர்த்தர், படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று உங்களை எச்சரிக்கின்றார். நம்பிக்கை துரோகம் செய்யாதிருங்கள் என்று எச்சரிக்கின்றார். இதை சொல்றது நான் இல்லை, ஒரு இறைவாக்கினர்ல, ஆண்டவராகிய கடவுள் மலாக்கி இறைவாக்கினர் வழியாக உணர்த்தியது. 2:16 இவ்வாறு சொல்லுகின்றது, மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர். மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடையை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி பழைய ஏற்பாடு நூல்களை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது கடவுள் எந்த இடத்திலையும் உங்களுக்கு விவாகரத்துக்கு அனுமதி அளிக்கவில்லை, எந்த இடத்திலே அவர் விவாகரத்தை ஆதரிக்கவில்லை, அவர் எந்த இடத்திலையுமே மறுமணத்தையும் ஆதரிக்கவில்லை. நீ மறுமணம் செய்கின்றாய் என்றால் அது விபச்சாரம். ஏனென்றால் ஒரு பெண் கணவனோடு கூடிய பிறகு இன்னொருவனோடு கூடிவிட்டாலே அது விபச்சாரம். ஆகவே விவாகரத்து செய்துவிட்டு நீ இன்னொருவனோடு கூடிவிட்டால் அது விபச்சாரம் என்று இல்லை என்று நீ நினைக்காதே, அது விபச்சாரத்துக்கு சமமான பாவம். ஆகவே தான் கடவுள் விவிலியத்தில் எந்த இடத்திலையும் மறுமணத்தையும் ஆதரிக்கவில்லை, எந்த இடத்திலையும் விவாகரத்தையும் ஆதரிக்கவில்லை. விவாகரத்து செய்யாதிருங்கள் என்று தான் கடவுள் இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு நூல்களை படித்து பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்று. மத்தேயு 19:9 படித்து பாருங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பரத்தமையால் ஈடுபட்டதற்காக அன்று வேறு எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 19:9-8 படித்து பாருங்கள். மத்தேயு 19:8 இவ்வாறு சொல்லுகின்றது, அதற்கு அவர், உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார், ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில், அதாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்படின்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது.
இப்போ மோசே என்ன சொல்லியிருக்கிறார்? மனமுறிவு சீட்டு எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டார். மோசே தான் சொல்லியிருக்கார், ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவராகிய நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உன் மனைவி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் மட்டுமே, உனக்கு மனைவியாக இருக்கும் பொழுது அவள் விபச்சாரம் செய்தால் மட்டுமே நீ அவளை விவாகரத்து செய்ய வேண்டும். அல்லது வேறு எந்த காரணத்துக்காவது நீ விபச்சாரம் செய்தால் நீ விபச்சாரம் செய்கின்றாய் என்பதை புரிந்து கொள். உன் மனைவி விபச்சாரம் செய்துவிட்டு வேறொரு பெண்ணை நீ திருமணம் செய்தால் நீ விபச்சாரம் செய்கின்றாய். உன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு நீ வேறொரு நபரை திருமணம் செய்தால் நீ விபச்சாரம் செய்கின்றாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:9 அழகாக சொல்லுகின்றார். மார்க் 10:11 மற்றும் 12 அழகாக படித்து பாருங்கள். மார்க் 10:11 மற்றும் 12 இவ்வாறு சொல்லுகின்றார். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான். அவன் தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்கிறான். மார்க் 10:11-12 இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறான். எவ்வளவு அழகாக சொல்லப்படுகின்றது. மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை ஒரு நபர், ஒரு ஆண் மணந்தால் அவன் விபச்சாரம் செய்கின்றான். கணவனை விலக்கிவிட்டு கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு நபரை, இன்னொரு ஆணை திருமணம் செய்தால் அந்த பெண் விபச்சாரம் செய்கின்றாள் என்று மார்க் 10:11-12 சொல்லுகின்றது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே நடைபெறுகின்றன, பல திருச்சபைகளில் இன்றைக்கு நடைபெறுகின்றன மறுமணம். அப்படி என்றால் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் விபச்சாரத்துக்காக இருவரை இணைத்து வைக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாவம் என்பதை புரிந்து. ஆகவே தான் நான் இவ்வளவு அழகாக திருத்தமாய் சொல்லுகின்றேன். நீங்கள் ஒரு மறுமணத்தை ஆலயத்திலே நடத்தி வைக்கின்றீர்கள் என்றால் விபச்சாரத்தை ஆலயத்திலே செய்ய அனுமதிக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 10:11-12 சொல்லுகின்றது, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் அவளுக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவை மணக்கும் எவ்வளவு விபச்சாரம் செய்கின்றான். அப்படின்னா ரெண்டாவது திருமணத்தை சபையில் நீ நடத்துறேன்னா அந்த சபையில் நீ விபச்சாரத்துக்கு அனுமதி அளிக்கின்றாய். அவர்கள் விபச்சாரம் செய்ய அனுமதி அளிக்கின்றார். அப்படி அந்த சபை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சபையா, திருச்சபையா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பாவத்தை இன்று சபைகள் செய்து கொண்டிருக்கின்றன, சில ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள். ரோமையர் 7:1-3 வரை படித்து பாருங்கள். ரோமையர் 7:1-3 படிக்கும் பொழுது விவாகரத்தை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, மணமான பெண் எப்போ ஒரு பெண் திருமண உடன்படிக்கையிலிருந்து விடுபடுவாள் என்பது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணமான பெண் ஒருவர் கணவன் உயிரோடு இருக்கும் வரையில் தான் திருமண சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். கணவன் இறந்துவிட்டால் கணவனோடு வாழ வேண்டும் என்கிற சட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். ஆகையால் கணவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண் வேறொருவரோடு வாழ்ந்தால் விபச்சாரி என்னும் பெயர் கிடைக்கும். ஆனால் கணவன் இறந்து போனால் அவர் திருமண சட்டத்தினின்று விடுதலை பெற்றவர் ஆகிறார். ஆகவே பின்பு அவர் வேறொருவருக்கு மனைவியானால் விபச்சாரி அல்ல. இப்போ எப்போ நீ 2ஆம் திருமணம் பண்ணலாம்? அதை அழகாக தூய பவுல் பரிசுத்த ஆவியினால் உயர்த்தப்பட்டு ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ரோமர் 7:1-3 வரை அழகாக சொல்கிறார். அதாவது நாட்டில் சட்டங்கள் இருக்குது. 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்ல, நாட்டில் சட்டங்கள் இருக்குது, நம்ம எல்லாரும் அந்த சட்டத்தை பின்பற்றணும். அதுக்காக தான் நாட்டில் சட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த சட்டத்தை நம்ம எப்போ பின்பற்ற மாட்டோம்? நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இது விதி, அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நீ செத்து போனால், நீ இறந்து போனால் அந்த சட்டத்தை நீ பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீ இறந்து போனாய். ஆகவே திருமண ஒப்பந்தம் எப்பொழுது உடைபடுகின்றது என்றால், நீ எப்பொழுது இறந்து போகின்றாய், கணவன் எப்பொழுது இறந்து போகின்றானோ அப்பொழுது அந்த திருமண பந்தம் உடைபடுகின்றது. மனைவி எப்பொழுது இறந்து போகின்றாலோ அப்பொழுது அந்த திருமண பந்தம் உடைபடுகின்றது. அதுவரை எந்த காரணத்தை கொண்டு அந்த திருமண பந்தம் உடைபடுவதில்லை. ஏன்னா நாட்டில் ஒரு சட்டம் இருக்குதுன்னா, நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த சட்டத்தை நீ பின்பற்ற வேண்டும். அதுதான் உனக்கும் அரசாங்கத்துக்கு இடையில உடன்படிக்கை, ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை முறிக்கவே முடியாது. அந்த உடன்படிக்கை நீ மீறவே முடியாது. மீறினால் நீ தண்டிக்கப்படுவாய். அதே போல தான் திருமணம் என்னும் உடன்படிக்கையை நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு முறிக்க முடியாது.
அதை நீதிமன்றம் உனக்கு விவாகரத்து தந்தாலும் கடவுள் முன்னிலையில் உன்னால் அந்த திருமணம் என்ற உடன்படிக்கையை முறிக்க முடியாது. ஆகவே தான் தூய பவுல் இவ்வாறு சொல்கிறார், கணவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மனைவி திருமண பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. மனைவி உயிரோடு இருக்கும் வரைக்கும் கணவன் திருமண பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. கணவன் இறந்துவிட்டால் மனைவி திருமண உடன்படிக்கையில் இருந்து விடுபடுகின்றாள். மனைவி இறந்துவிட்டால் கணவன் திருமண உடன்படிக்கையிலிருந்து விடுபடுகின்றாள். கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது வேறொருவனோடு அவள் கூடி வாழ்ந்தால் அவள் விபச்சாரி என்று அழைக்கப்படுகின்றாள். ஆகவே கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது நீ ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டு இன்னொருவரை திருமணம் செய்தால் நீ விபச்சாரி என்று அழைக்கப்படுவாய் என்று ரோமையர் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. நான் சொல்லவில்லை. ரோமையர் 7ஆம் அதிகாரம் 2, 3 சொல்லுகின்றது. ஆக 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, ஆகையால் கணவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண் வேறொருவரோடு வாழ்ந்தால் விபச்சாரி என்னும் பெயர் கிடைக்கும். ஆனால் கணவன் இறந்து போனால் அவள் திருமண சட்டத்தினின்று விடுதலை பெற்றவள் ஆகிறாள். ஆகவே பின்பு அவர் வேறொருவருக்கு மனைவியானால் விபச்சாரி அல்ல. ஆகவே கோர்ட்டில் போய் நீ கேஸை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து இன்னொருத்தவங்க கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்வு நடத்தினா நீ ஆண்டவர் முன்னிலையில் விபச்சாரி என்பதை புரிந்து கொள். அதைத்தான் வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. இது மனைவிக்கு மட்டும் இல்லை, கணவனுக்கு தான். நீ கோர்ட்டில் போய் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பெண்ணை நீ திருமணம் செய்தால் நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். கடவுள் முன்னிலையில் எப்பேற்பட்ட பாவத்தை செய்கின்றாய்? கணவன் அல்லது மனைவி இறந்து விட்டால் மட்டுமே அந்த திருமண உடன்படிக்கை முறிவுபடுகின்றது. அதன் பிறகு நீ வேறு திருமணத்தை செய்து கொள்ளலாம். கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதோ மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதோ உங்களுக்குடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் விவாகரத்து செய்கின்றீர்கள் என்றால் இருவருமே விபச்சாரம் செய்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த எண்ணத்தை இன்றோடு களைந்து விடுங்கள். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை மற்றும் 10, 11 ஆகிய வார்த்தைகளை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகள் படிக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நான் படிக்கிறேன், கேளுங்க. இப்போது நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம். ஆம், பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது. எனினும் எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடையே வாழ வேண்டும். பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடையே வாழ வேண்டும். கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, கணவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அப்படியே கணவருக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை, மனைவிக்கு அந்த அதிகாரம் உண்டு. மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள். இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம். ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள். எவ்வளவு அழகாக பதில் சொல்லுகின்றார் பவுல் சொல்லுகின்றார் பாருங்கள். நீங்கள் திருமணம் செய்யாமல், அதாவது ஒரு பெண்ணை தொடாமல் இருப்பது, திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்கிறாரு. ஆனால் திருமணம் செய்யாமல் இருக்க முடியாது. கடவுளுடைய படைப்பே திருமணம், குடும்பமாய் வாழ வேண்டும் என்பது. ஆகவே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நாட்டில் எங்கும் விபச்சாரம் மலிந்து கிடக்குது. அதனால் ஒவ்வொருத்தனும் அவன் சொந்த மனைவியோட வாழும், ஒவ்வொருவரும் தன் தன் சொந்த கணவரோட வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? நீதிமொழிகள் 18:1 நான் முதல்ல சொன்னேன், பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார் என்று. இங்கே நீ எப்படி பொதுநலமாக இருக்கணும்னு பவுல் அழகா சொல்லுறாரு. கணவனுக்கு அவன் உடம்பு மேல் அதிகாரம் இல்லை. கணவனுடைய உடல் மீது அதிகாரம் பெற்றவள் மனைவி. மனைவிக்கு அவள் உடல் மீது அதிகாரம் இல்லை. மனைவியினுடைய உடல் மீது அதிகாரம் பெற்றவன் கணவன். ஆகவே கணவனுடைய அதிகாரம் மனைவி மீது இருக்கின்றது, மனைவியினுடைய அதிகாரம் கணவன் மீது இருக்கின்றது. ஆகவே உன்னுடைய அக்கறை யார் மீது இருக்கிற? கணவனுடைய அக்கறை மனைவி மீது இருக்க வேண்டும், மனைவியினுடைய அக்கறை கணவன் மீது இருக்க வேண்டும். அப்படி ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரிவினை வருவதற்கோ பிரச்சனை வருவதற்கோ இடமில்லை. இதைத்தான் பவுல் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். ஆகவே மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் பறிக்காதீர்கள். அவரவருக்கு வேண்டிய உரிமைகளை அவரவருக்கு விட்டுக் கொடுங்கள் என்றுதான் பவுல் இந்த இடத்துல சுட்டிக்காட்டினார். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், கணவன் மனைவி மீது அதிகாரம் செலுத்த வேண்டும், கணவன் மனைவி மீது அக்கறை கொள்ள வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும்,
மனைவி கணவன் மீது அக்கறை கொள்ள வேண்டும், மனைவி கணவன் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். மாறாக தன்னை அல்ல நேசிப்பது, தன் மீது அல்ல அதிகாரம் செலுத்துவது, தன் மீது அல்ல அக்கறை கொள்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்ளும் பொழுது அவ்விடத்தில் பிரச்சனை வராது, பிரிவினை வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனங்களை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள், பிரிவினைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரிவினைகள் நீதிமன்றம் வரை சென்று விவாகரத்து என்னும் பாவத்துக்குள்ளாகி நாட்டை தீட்டப்படுத்தி சாபத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பிரிந்திருக்கலாம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். எப்படின்னா, கடவுளிடம் ஏதாவது நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் வேணா பிரிஞ்சிருங்க. ஆனால் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி நீங்கள் மீண்டும் இணைந்து வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் மனித இச்சையை அடக்க முடியாமல் நீ விபச்சாரம் என்னும் பாவத்திலே தள்ளிவிடாமல் இருப்பதற்காக, நீ விபச்சாரம் என்னும் பாவத்துக்கு அடிமையாகாமல் இருப்பதற்காக பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள் என்றுதான் பவுல் சொல்லுகின்றார்கள். ஒழிய நீங்கள் நிரந்தரமாய் பிரிந்திருங்கள் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆகவே திருத்தூதர்கள் என்ன கட்டளை இடுகின்றார்கள்? நீங்கள் விவாகரத்து செய்யாதிருங்கள் என்று தான் கட்டளை இடுகின்றார்கள். இன்னும் பாருங்க, நீங்கள் 1 கொரிந்தியர் 7:1 முதல் 5 வரை இப்போ நான் படித்தேன். இனி 10-11 பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 அழகாக பவுல் சொல்லுகின்றார். திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே, மனைவி கணவனிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும், அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும். கணவரும் மனைவியை விலக்கிவிடக்கூடாது. தூய பவுல் அழகாக சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் அழகாக சொல்லுகின்றது. திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே, மனைவி கணவனிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, பவுலினுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. இது ஆண்டவருடைய கட்டளை. அப்படி நீங்க பிரிஞ்சிங்க, ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். கணவன் மனைவியை பிரிந்து விவாகரத்து செய்தான் என்றால் அவன் மறுமணம், 2வது திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். மனைவி கணவனை பிரிந்து விட்டு விவாகரத்து பெற்றாள் என்றால் 2வது திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீ கணவரோடு ஒப்புரவாக வேண்டும். உன்னால் திருமணம் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னா நீ கணவரோடு ஒப்புரவாகிவிட்டு கணவரோடு தான் வாழ வேண்டும், அல்லது மனைவியோடு தான் வாழ வேண்டும். இன்னொரு பெண்ணையோ அல்லது இன்னொரு நபரையோ நீ திருமணம் செய்ய உனக்கு அனுமதி இல்லை என்பதைத்தான் பவுல் இங்கே சுட்டி காட்டுகின்றான். கணவரும் மனைவியை விலக்கிவிடக்கூடாது. மனைவி கணவனை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணால் நீ வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ வேற கல்யாணம் பண்ணாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னா நீ உன் கணவனோட ஒப்புரவாகி உன் கணவனை ஏற்றுக்கொண்டு உன் கணவனோட வாழுன்னு சொல்கிறாங்க. இதே கட்டளையை தான் கணவனுக்கும் சொல்கிறாரு. கணவன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவும் கூடாது. உன்னால் பிரிஞ்சிருக்க முடியலன்னா, திருமணம் செய்து ஆகணும்னா நீ உன் மனைவியோட ஒப்புரவை உன் மனைவியோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் இங்கே வேதாகமம் நமக்கு கட்டளை இடுகின்றது. அல்லாமல் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கோ 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கோ இன்னைக்கு வேதாகமம் கட்டளை இடர்கள். சரியா? இன்னைக்கு விசுவாசிகள், நம்பிக்கை கொண்டவர்கள் 2வது திருமணத்துக்கு முயற்சி எடுத்து எத்தனையோ பேருக்கு 2வது திருமணம் செய்து வைத்து நாட்டை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக 17ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 17ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் 7ஆம் அதிகாரம் 21ஆம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். 17 அல்ல, 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. பார்த்தீங்களா? ஒரே அதிகாரம் பவுல் இவ்வளவு சொல்ல, ஒரே அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை, அடுத்து 7ஆம் அதிகாரம் 10, 11, 7ஆம் அதிகாரம் 21. எவ்வளவு அழகாக பவுல் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உரிமைகளை பகிர்ந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். 10, 11 கட்டளையாகவே சொல்லுகின்றார். டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார்.
7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்கின்றார்? மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க டிவோர்ஸ் பண்ணக்கு எந்த காரணத்தையும் தேடக்கூடாது, அதுக்கு எந்த வழியும் தேடக்கூடாது. நீ கோர்ட்டுக்கும் போகக்கூடாது, சபை தலைவர்கள்ட்டையும் சொல்லக்கூடாது, ஊர் பெரியவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன் மனைவியோடு நீ ஒப்புரவாகி ஒத்து வாழ வேண்டும். மனைவி கணவனோடு ஒப்புரவாகி ஒத்து வாழ வேண்டும். மனவிலக்குக்கு, டிவோர்ஸுக்கு, விவாகரத்துக்கு எந்த வகையிலும் வழி தேடக்கூடாது என்று 1 கொரிந்தியர் 7:21 சொல்லுகின்றது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. அப்படின்னா கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றீர்கள், கணவன் மனைவியோடு சேரவில்லை, மனைவி கணவனோடு சேரவில்லை என்ற 2வது திருமணம் பண்ண வழி தேடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அதிகாரத்தில் 3 இடங்களில் இந்த விவாகரத்தை பற்றி எச்சரிக்கப்படுகின்றது. பார்த்து கொள்ளுங்கள். இனி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 - 33 வரை படித்து பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 - 33 வரை நட்டிய வசனங்கள் படித்து பாருங்க. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல் கணவர் மனைவிக்கு தலைவாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாக உடலின் மீட்பார். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல் மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முடன் விளங்குமாறு இவ்வாறு செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறு கிறிஸ்துவின் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாய் கொள்கிறேன். எப்படியும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல் தம் மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தன் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். குடும்ப வாழ்வு, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை பவுல் அழகாக சொல்லுகின்றார். கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். ஏனெனில் திருமணம் என்ற உறவில் நீங்கள் பிணைக்கப்படும் பொழுது தாய் தந்தையரை விட்டுவிட்டு இருவரும் ஒரு உடலாய் ஒன்றித்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு புதிய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்தவுடன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். ஏன்னா கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவர். நம்முடைய உடல் தான் கிறிஸ்துவனுடைய ஆலயம். ஆகவே நம்முடைய உடலுக்கு தலைவராக இருப்பவர் கிறிஸ்து. இப்போ கிறிஸ்துவை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அப்படி நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம் மனைவியை நாம் அன்பு செய்ய வேண்டும், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம் கணவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். இதை கணவனும் மனைவியையும் பிரிந்து கொண்டால் குடும்பங்களிலே பிரிவினைக்கு, பிரச்சனைக்கு, விவாகரத்துக்கு இடமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 படித்து பாருங்கள். பவுல் அழகாக சொல்கிறார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டாலே குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, விவாகரத்து இல்லை. இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்தால் மனைவி கணவன் மேலே அதிகாரம் செலுத்த பார்ப்பாள். அந்த இடத்துல ஒரு ஈகோ பிரச்சனை வரும், உடனே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சிருவாங்க. அதனால் விவாகரத்து வருகின்றது. அதுக்காக இங்கே என்ன சொல்கிறாரு? திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆனால் பெண்கள் கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும். அதிகாரம் செலுத்த வேண்டிய நேரத்தில் தான் நீங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டுமே ஒழிய கணவருக்கு நீங்கள் பணிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் என்று சொல்லப்படுறது. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்றால், கடவுளுடைய பிள்ளை என்றால் உன் கணவருக்கு நீ பணிந்திருக்க வேண்டும். மாறாக எல்லாவற்றிலும் உன் கணவன் மீது நீ அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்படி நீ செய்தேன்னா உன் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை வராது, பிரிவினை வராது, டிவோர்ஸ் வராது. ஆண்களுக்கு என்ன சொல்கிறாரு? திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். நீ உன் மனைவியை நேசித்தேன்னா கண்டிப்பாக உன் மனைவியை வெறுக்க மாட்டேன். அப்படின்னா உனக்கு உன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது, டிவோர்ஸ் வராது, பிரிவினை வராது. இதைத்தான் அவர் அழகாக சொல்லுகின்றார். இனி இயேசுவினுடைய சீடர்கள் ஒருவரான பேதுரு என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகளை படித்து பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள்.
திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்ட தூய பெண்கள் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்துதலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்விகளாயிருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், நீங்கள் பிரியக்கூடாது என்பதற்கு பேதுரு அழகாக சொல்லுகின்றார். மனைவி கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும். ஏன்னா சாராள் ஆபிரகாமினுடைய மனைவி. தலைவா என்றுதான் அழைத்தார், தலைவரே என்றுதான் அழைத்தாள் சாரா. கணவருக்கு பணிந்திருந்தால் சாரா. அப்போ சாராளுடைய புதல்விகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். உங்கள் கணவரை அன்பு செலுத்துங்கள். அல்லாமல் உலக போக்கில் எல்லாம் நீங்கள் உங்கள் கணவருக்கு ஏற்புடையவராக இருப்பது என்று போல் சொல்லுகின்றார். இந்த முடி அலங்காரம் செய்கிறது, நகை அதிகமாக போடுறது, பகட்டான ஆடைகளை அணிவது, இப்படிப்பட்ட வெளிப்படையான அலங்காரம் அல்ல உங்களுக்கு தேவை. உங்கள் குடும்ப வாழ்வுக்கு தேவை பணிவு, அமைதி. இந்த பணிவும் அமைதியும் உங்கள் உள்ளத்தில் இருந்தாலே உங்களுக்கு கடவுளுக்கு இடையில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்கள் உங்கள் கணவனுக்கு தன்னாலே பணிந்திருந்துருவீங்க. உங்கள்கிட்ட ஒரு பணிவு இருக்குது, அமைதி இருக்குன்னா கணவருக்கு நீங்கள் பணிந்திருப்பீர்கள். அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வராது. நீங்கள் பணிவோடு அமைதியோடு உங்கள் கணவருக்கு பணிந்திருந்தீர்கள் என்றால் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத உங்கள் கணவர் கூட கடவுளை ஏற்றுக்கொள்ளாத வழிவகையாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே மனமாறாத மனந்திருந்தாத உங்கள் கணவரை கூட உங்களால் மனமாற்றம் செய்ய முடியும் என்று பவுல் சொல்லுகின்றார். எப்பொழுது சாத்தியமாகும்? உங்கள் உறவு பலப்பட வேண்டும். கணவன் மனைவி உறவு பலப்பட வேண்டும். கணவன் மனைவி உறவு எப்பொழுது பலப்படும்? பகட்டான அலங்காரத்தினால் அல்ல கணவன் மனைவி உறவு பலப்படுவது. பணிவினாலும் அமைதியினாலும் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது கணவன் மனைவி உறவு பலப்படும். அப்பொழுது உங்களுக்கிடையே பிரச்சனை இருக்காது. கடவுளை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளை நம்பாத உங்கள் கணவர் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய ஒரு நம்பிக்கைக்குரியவராய் விசுவாசியாய் மாறுவார் என்பதைத்தான் இவ்விடத்திலே பவுல் சொல்லுகின்றார். அதே போல மீண்டும் என்ன சொல்லுங்க, மனைவியை நீங்கள் துன்புறுத்தாதீங்க, உங்கள் மனைவியை அன்பு செலுத்துங்க. அப்பொழுது உங்களுக்கு இடையில பிரச்சனை வராது என்பதைத்தான் பேதுரு சொல்லுகின்றான். ஆகவே விவிலியத்தில் எங்கே பார்த்தாலும் கணவன் மனைவி இப்படி தான் வாழணும், உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண எந்த அதிகாரமும் கிடையாது, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணவே கூடாது, டிவோர்ஸ் பண்ணி நீங்கள் வேற மேரேஜ் பண்ணாலே அது விபச்சாரம் என்பதைத்தான் வேதாகமம் சொல்லுகின்றது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று எவ்வாறு வாழுகின்றோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இன்று என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? வீட்டிலே சிறு சிறு பிரச்சனை என்றால் கணவனை பிரிய வேண்டும் என்பதற்காக மனைவியும், மனைவியை பிரிய வேண்டும் என்பதற்காக கணவனும் விவாகரத்துக்காக நீதிமன்றத்துக்கு செல்லுகின்றோம். நீதிமன்றத்திலே ஒருவர் மீது ஒருவர் பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கி விவாகரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். விவாகரத்தை பெற்றுவிட்டு வந்து மறுமணம் செய்து கொள்ளுகின்றோம். மறுமணம் செய்துவிட்டு விபச்சாரம் செய்து நாட்டை தீட்டுப்படுத்துகின்றோம், நாட்டை சாபத்துக்குள்ளாக்குகின்றோம். நாம் மட்டும் பாவிகளாய் ஆனது போதாது என்று இந்த நாட்டையே சாபத்துக்குள்ளாக்குகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களை, இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனம் மாறுங்கள், மனம் திருந்துங்கள். யாருடைய வாழ்க்கையிலாவது பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால், பிரிவினைகள் இருக்கின்றது என்றால் அதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கிறது, பிரிந்துதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை என்றால் பிரிந்திருங்கள், நீதிமன்றம் செல்லாதீர்கள். பிரிந்திருந்து கடவுளோடு ஜெபியுங்கள், காத்திருந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் மனிதரால் முடியாதது கடவுளால் முடியும் என்று லூக்கா நற்செய்தியில் சொல்லப்படுகின்றது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா நற்செய்தி அழகாக சொல்லுகின்றது. ஆகவே குடும்பத்தில் பிரச்சனை வருகின்றது, தீர்க்க முடியாத பிரச்சனை, பிரிந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் என்றால் இருவரும் ஒருவருக்கு ஒரு சிறிது காலம் பிரிந்திருந்து தேவனோடு மன்றாடுங்கள், ஆண்டவரோடு மன்றாடுங்கள், ஜெபியுங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நிச்சயம் கடவுள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து உங்களை இணைத்து வைப்பார், நிச்சயம் பிரிக்க மாட்டார். ஏனெனில் உங்களுக்கிடையே நடந்த திருமணத்துக்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார்.
உங்களை இணைத்தவர் ஆண்டவர். அவர் ஒருபோதும் உங்களை பிரிக்க மாட்டார். அதைத்தான் சொல்லுகின்றார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று. அன்புக்குரிய ஊழியக்காரர்களே, இதை கேட்கக்கூடிய போதகர்களே, ஊழியக்காரர்களே, உங்கள் திருச்சபையை சார்ந்த அல்லது உங்கள் ஆவிக்குரிய சபையை சார்ந்த ஏதாவது விசுவாசிகள் வாழ்விலே பிரச்சனை வருகின்றது என்றால், பிரிவினை வருகின்றது என்றால், உடனே அவர்களை பிரித்து விடாதீர்கள். உடனே இரண்டு வீட்டாரையும் அழைத்து பேசி இதற்கு ஒரு முடிவு ஏற்படவில்லை என்று பிரித்து விடாதீர்கள். காத்திருந்து ஜெபிக்க வையுங்கள். நீங்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது இந்த நாட்டிலே விபச்சாரம் என்னும் பாவம் தவிர்க்கப்படும். இந்த விவாகரத்தின் மூலம், மறுமணத்தின் மூலம் உருவாக்கப்படுகிற விபச்சாரம் என்னும் பாவம் தவிர்க்கப்படும். இந்த நாட்டினுடைய சாபம் தவிர்க்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒருபோதும் சபை தலைவர்கள், போதகர்கள், ஊழியக்காரர்கள் விவாகரத்தை அனுமதிக்காதீர்கள். உங்கள் சபைகளிலே, உங்கள் கூட்டங்களிலே, உங்கள் ஆராதனைகளிலே விவாகரத்து என்ற பாவத்தை கண்டித்து உணர்த்துங்கள். நீங்கள் கண்டித்து உணர்த்தாத காரணத்தினால் தான் இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய படியேறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உலகப்போக்கிலான போதகம் அல்ல மக்களுக்கு தேவை. வேதத்தின் அடிப்படையிலான போதகம்தான் மக்களுக்கு தேவை. உலகப்போக்கிலான பிரசங்கம் யாருக்கும் தேவையில்லை. அது கடவுள் முன்னிலையில் ஏற்புடையது அல்ல. வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கின்றது, விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த போதகம்தான் இறை வார்த்தையின் அடிப்படையிலான போதகம், கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலான போதகம், வசனத்தின் அடிப்படையிலான போதகம் தான் தேவை. அல்லாமல் இது தேவ சித்தம் என்று புரளி சொல்லிவிட்டு, புரணி கூறிவிட்டு இந்த உலகத்தை நீங்கள் ஏமாற்றலாம், கடவுள் முறையில் ஏமாற்ற முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும், நேரம் வரும், கட்டாயம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திருவுளம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் கடவுள் எந்த இடத்திலையும் விவாகரத்தை அனுமதிக்கவில்லை, மர்மணத்தை ஆதரிக்கவில்லை. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒருபோதும் அழிந்து போகாது என்று பேசக்கூடிய நீங்களே அப்படி பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் சபைகளிலே, உங்கள் விசுவாசிகள் மத்தியிலே, நீங்கள் நடத்துகின்ற ஆராதனைகளிலே, நீங்கள் பிரசங்கம் செய்கின்ற இடங்களிலே இந்த விவாகரத்து என்னும் விபச்சாரத்துக்கு சமமான பாவத்தை கண்டித்து உணர்த்துங்கள். எல்லா பாவங்களையும் உங்களால் கண்டித்து உணர்த்த தெரிகின்றது என்றால் ஏன் இந்த பாவத்தை மட்டும் கண்டித்து உணர்த்த தவறிவிட்டீர்கள்? எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துங்கள். இனிமேல் யாரும் இந்த பாவத்தில் விழாதபடி நீங்கள் உங்கள் விசுவாசிகளுக்காக, உங்கள் சபை உறுப்பினர்களுக்காக, உங்கள் திருச்சபையின் உறுப்பினர்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது இந்த பாவம் இந்த சமூகத்தை விட்டு அகன்றுவிடும். இதை கேட்கின்ற விசுவாசிகளே, உங்கள் குடும்பத்திலே அல்லது உங்கள் வாழ்விலே இதே போன்ற ஒரு நிலைமைக்கு, நிர்பந்தத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருந்தால் தயவுசெய்து இன்றே மனம் மாறுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்யாத விவாகரத்து செய்வது என்று ஒரு கலாச்சாரமாய் மாறிவிட்டிருக்கலாம். ஆனால் உலகப்போக்கில் இது கலாச்சாரமாக இருந்தாலும் ஆண்டவர் முன்னிலையிலே இது விபச்சாரம் என்று பாவம், விபச்சாரத்துக்கு சமமான பாவம். ஆகவே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் தவறுகளை மன்னிப்பவர், ஆனால் 4 தலைமுறை வரைக்கும் அதை தண்டித்து தீர்ப்பவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு விவாகரத்து போல செய்கின்ற விபச்சாரம் என்னும் பாவம் உங்கள் வருங்கால தலைமுறையை பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் திருமணம் செய்தாலே அது விபச்சாரம் என்று சொல்லுகின்ற வேதாகமம் மீண்டும் என்ன சொல்லுகின்றது? விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளை தூய்மையற்றவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகின்றது. படித்து பாருங்கள். ஆகவே 2வது திருமணத்தின் மூலம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தூய்மையற்றவர்கள், கடவுள் முன்னிலே பரிசுத்தமற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட பாவ செயலுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். என்னை நீங்கள் விமர்சிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் விவிலியத்திலே சொல்லப்பட்ட அத்தனை இறைவாக்கினர்கள் கொடுமைக்குள்ளானார்கள், துன்புறுத்தப்பட்டால். ஏனென்றால் அவர்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்தினார்கள். பாவத்தை கண்டித்து உணர்த்திய இஸ்ரவேலின் அத்தனை இறைவாக்கினர்களும் தீர்க்கதரிசிகளும் இகழ்ச்சிக்குள் ஆனார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். ஆகவே இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற என்னையும் நீங்கள் இழிவுபடுத்தலாம், விமர்சிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்துங்கள், நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் கடவுள் கணக்கு கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே புரிந்து கொண்டு இந்த சமூக பாவத்தை, இந்த விபச்சாரத்துக்கு சமமான விவாகரத்து என்னும் பாவத்தை உங்கள் மத்தியிலிருந்து களைந்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிவுரை கூறுங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இப்படி விவாகரத்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கின்றார்கள் என்றால் வேதாகம பகுதிகளில் அவர்களுக்கு சொல்லி அவர்களது மனதை மாற்றுங்கள், அவர்களை மனம் திறந்த செய்யுங்கள்.
அவர்கள் ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகி மீண்டும் இணைந்து வாழ நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அல்லது ஜெபியுங்கள். இப்போ சேர்த்து வைக்க முடியவில்லை என்றால், சேர்ந்து வாழ முடியவில்லை என்றால், காத்திருந்து கடவுள் பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். நிச்சயம் அது கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை சேர்த்து வைப்பார் என்பதில் எள்ளளவு மையமில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பாவம் இந்த சமூகத்தை விட்டு ஒழிய வேண்டும், பிரிந்து வாழுகின்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, அருமையான இந்த நேரத்திலே இந்த விபச்சாரத்துக்கு சமமான விவாகரத்து என்னும் பாவத்தை குறித்து உம்முடைய வேதாகமத்தின் அடிப்படையில் நீர் கொடுத்த வேத வசனங்களை வைத்துக்கொண்டு உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எங்கள் ஆண்டவரே, விவாகரத்து என்ற பாவம் எப்பேற்பட்ட மிகப்பெரிய பாவம், இது விபச்சாரத்துக்கு சமமான பாவம் என்பது இன்று வரை உம்முடைய சில பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளாமல் உலகப்போக்கிலான வாழ்விலே ஈடுபட்டு அத்தகைய ஒரு கலாச்சார சீரழிவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பா, அதற்காக உன் பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே. என்னப்பா இயேசுவே ஆண்டவரே, என்று யார் யாரெல்லாம் இந்த பிரிவினைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு நீர் பேசும் அப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்கு இது தொடும் அப்பா. அது இந்த வீடியோவை பார்க்காதவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே, இந்த பிரிவினையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களை உம்முடைய வேதாகம கருத்துக்கள் அடிப்படையிலே நீர் தொடும் ஆண்டவரே. கிருபை செய்யும் ஆண்டவரே. பிரிந்தவர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியோடு கணவன் மனைவியாக இணைந்து வாழ கிருபை செய்யும் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே கொடும் ஆண்டவரே. பிரிந்து வாழுகின்றவர்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டும் ஆண்டவரே. அதன் மூலம் அவர்கள் தங்கள் வரக்கசப்பை மறந்து ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஒருவருக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு மீண்டும் இணைந்து கணவன் மனைவியாக இணைந்து மகிழ்ச்சியோடு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு வாழுகின்ற குடும்பத்தில் பிரிவினையை உருவாக்க முயல்கின்ற சாத்தானின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை நீர் அழித்து போடும் ஆண்டவரே. சபை தலைவர்கள், ஊழியக்காரர்கள் இந்த விவாகரத்து என்னும் பாவத்தை கண்டித்து உணர்த்தி ஆண்டவரை அனைவருக்கு போதிக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நிறைவாய் கொடும் அப்பா. அதற்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொரு சபை தலைவர்களுக்கு நிறைவாய் கொடும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொரு திருச்சபை ஊழியக்காரர்களுக்கு நிறைவாய் கொடும் ஆண்டவரே. குடும்பங்களை பிரித்து பிரிவினைகளை உருவாக்கி குடும்ப உறவிலே விரிசலை உருவாக்கி இந்த உலக மக்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இழுக்க நினைக்கக்கூடிய பிசாசின் கிரியைகளை நீர் அழியும் ஆண்டவரே. இது பிசாசினுடைய கிரியை, அழகையினுடைய சூழ்ச்சி என்பதை உன் பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு பிரிவினைக்கு இடம் கொடுக்காமல் ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஒப்புரவாகி ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரை இயேசுவே அப்பா, இத்தகைய பிரச்சனைகளுக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. தங்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை என்று வேதனையோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர்தாமே நேரடியாக அவர்கள் வாழ்வில் இடைப்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து ஒவ்வொருவரையும் சேர்த்து வையும் ஆண்டவரே. இனி இந்த விவாகரத்து என்னும் பாவம் இந்த சமூகத்திலே நடக்காதபடி, அதன் மூலம் இந்த நாடு தீட்டுப்படாதவாறு நீரே இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காத்துக்கொள்ளும் அப்பா. கிருபை செய்யும் ஆண்டவரை. மனமிரங்கும் அப்பா. பிரிவினையை உருவாக்கக்கூடிய பிசாசின் பிரிவினையின் ஆவிகளை அழியும் ஆண்டவரை. என் ஆண்டவரை இயேசுவே, உம் இரத்தத்தை உம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது தெளித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உன் பிள்ளைகளுடைய வாழ்விலே பிசாசு புகுந்து பிரிவினையை உருவாக்கி அவர்கள் குடும்ப வாழ்வை அழித்து விடாதபடி உங்களுடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வையும் முத்திரையிட்டு காத்துக்கொள்ளும் அப்பா. குடும்ப வாழ்விலே புகுந்து பிரிவினையை உருவாக்குகின்ற பலருடைய வாழ்விலும் பிரிவினைகளை உருவாக்கிய பிசாசினுடைய பிரிவினையின் ஆவியை இந்த நேரத்தில் அழித்து போட்டும் அப்பா. பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்து வையும் அப்பா. நீதிமன்ற படியேறி இன்றைக்கு விவாகரத்துக்கு அலைந்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும் ஆண்டவரே. அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவர். நம்முடைய வார்த்தைகள் மூலம் நீர் அவர்களோடு பேசும் ஆண்டவர். அவர்கள் உள்ளத்தை தொடும் அப்பா. அவர்கள் மனம் மாறி மனம் திறந்து ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாவை ஏற்றுக்கொண்டு இணைந்து வாழ கிருபை செய்யும். இதன் மூலம் இந்த சமூகத்தில் இந்த விவாகரத்து என்னும் பாவம் விரட்டப்பட, இந்த விபச்சாரத்துக்கு சமமான விவாகரத்து என்னும் பாவம் அழிந்து போக கிருபை செய்யும். இதனால் நாட்டினுடைய சாபம் அழிய கிருபை செய்யும். நாடு ஆசீர்வதிக்க கிருபை செய்யும். இதன் மூலம் உம்முடைய ராஜ்யம், உம்முடைய அரசு, இறையாட்சி இந்த உலகிலே கட்டி எழுப்பப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பெறும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.